தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நடிகர் விஜய் கட்சி தொடங்கி 2வது ஆண்டில் அடியெடுத்து வச்ச சில நாட்களில் பார்த்தீங்கன்னா, எங்கே பார்த்தாலும் விஜய் பற்றி தான் பேச்சாக இருக்குது. உடனே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, விஜய் தான் அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு ஒரு சைடு உருட்டுறாங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் விஜய் செஞ்சதை எந்த தலைவர்களும் செய்யலை அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் உருட்டுறாங்க. இந்த மாதிரி பல உருட்டல்களை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நேற்று விஜய் இஃப்தார் விருந்தில் கலந்துக்கிட்டார். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நடைபெற்ற அந்த இஃப்தார் விருந்தில் பார்த்தீங்கன்னா, விஜய் இதுவரைக்கும் எந்த தலைவர்களும் செய்யாத ஒரு விஷயத்த செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு உருட்டுறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, விஜய் மாதிரி யாருமே இல்லை அப்படின்னு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அரசியல்னா என்ன தெரியாத, அரசியல் அரிச்சுவடி தெரியாதவங்க பேசுகிற விஷயந்தான். இப்போ அது மட்டும் இல்லாமல், இந்த விஜயை பற்றி இப்படி பல உருட்டல்களை உருட்டுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சீமான் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி சொன்னார். அதாவது இந்த திமுக வாடகை வாயன்களை வச்சுக்கிட்டு தான் எல்லாம் பேசுகிறாங்க என்னை பற்றி அப்படின்னு. அதே மாதிரி விஜயும் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி ஆள்களை வச்சுக்கிட்டு தான் இந்த மாதிரி பல்வேறு உருட்டுகள்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ அவர் சொல்கிறாங்க, என்ன ஒரு முக்கியமான உருட்டில் என்னென்னா, விஜய் இஃப்தார் விருந்தில் கலந்துக்கிட்டாரு. இந்த விருந்துக்கு வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு நாள் ஃபுல்லாக இஸ்லாமியர்கள் உண்மையிலேயே எப்படி விரதம் இருந்து நோன்பு இருந்து இந்த சாயந்தரம் இந்த நோன்பு திறப்பு நிகழ்ச்சியை கலந்துக்கிட்டு நடத்துவாங்களோ அதே மாதிரி தான் விஜய் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பல உருட்டல்கள்லாம் உருட்டுறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மையிலேயே அவர் சாப்பிடாம இருந்து இஸ்லாமியர்கள் மாதிரி எச்சில் கூட முழுங்காமல் இருந்து தான் அவர் இந்த இஃப்தார் விருந்தில் கலந்துக்கிட்டாரா அப்படிங்கிறது அது அவர் மனசாட்சிக்கே அவருக்கே கேட்டுக்கிற ஒரு விஷயம். சரி, இது விஜய் மட்டும்தான் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் பெரிய அயோக்கியத்தனம். என்னன்னு பார்த்தோம்னா, திருமாவளவன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் இஃப்தார் விருந்தில் இப்படி தான் கலந்துக்கிறார். இப்போ விஜய் சொல்கிறாங்க இல்லையா, நாள் முழுவதும் சாப்பிடாமல் இருந்து சாயந்தர நேரத்தில் இதில் இஃப்தார் விருந்தில் இது பண்ணுறாங்க கலந்துக்கிட்டாரு அப்படின்னு. அந்த மாதிரி தான் திருமாவளவன் பல்வேறு இஃப்தார் விருந்துகளில் இப்படி தான் கலந்துக்கிறார். அவர் ஒவ்வொரு ஆண்டும் இதை கடைபிடிச்சிக்கிட்டு வராரு. அதை பற்றி இன்றைக்கி வரை யார் பேசியிருக்கா? இந்த இவ்வளோ பேசுகிறோம், விஜய் இப்போ பண்ணார், விஜய் மாதிரி ஆஹா ஓஹோ விஜய் மாதிரி இல்லை அப்படின்னு பேசுகிறவங்க, திருமாவளவன் இவ்வளோ நாள் ஊடகங்கள்லாம் பெரிய ஊடகங்கள் கூட விஜய் இன்றைக்கி தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க இப்படி அப்படின்னு. திருமாவளவனுக்கு நம்மளுக்கு மாற்று கருத்து பல விஷயங்கள் இருக்குது. எதிரியாக இருந்தாலும் ஒரு இதாக இருந்தாலும் ஒரு நல்ல விஷயங்கள் செய்கிறாங்கன்னா அதை எல்லாருமே பேசணும். அதை விட்டுவிட்டு ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசுகிறது இருக்கு இல்லையா, அது மிகப்பெரிய அயோக்கியத்தனா. அதை இன்றைக்கி விஜய்க்கு இதாக என்ன பண்ணுறாங்க பேசுகிறாங்க அப்படின்னா, அதுக்கு காரணம் என்னென்னா அந்த இதுதான் திமுகவுக்கு ஐடி வேலை செஞ்சு கொடுத்த ஆள் தான் இப்போ தாவேகாவுக்கும் பண்ணுறாங்க. ஸோ திமுகவுக்கு என்னென்ன நாடகம்லாம் நடத்தி எழுதி கொடுத்தாங்களோ அதே நாடகத்தை ஸ்கிரிப்டை விஜய்கிட்ட போயிட்டு அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. அவ்வளோதான் வித்தியாசம். அதனால தான் இந்த சொன்ன மாதிரி இந்த மாதிரி உருட்டல்கள்லாம் பல உருட்டல்கள்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சரி, திருமாவளவன் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, பல்வேறு தலைவர்கள் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் பல்வேறு தலைவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. தென்னிந்தியாவை பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு ரொம்ப பிரபலம் இந்த விஷயத்தில். அதாவது ஒவ்வொரு இஃப்தார் நோன்புலையும் அவர் பங்கேற்கிறது நோன்பு இருந்து உண்மையிலேயே ஒரு இஸ்லாமியர்கள் எப்படி நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்பாங்களோ அந்த மாதிரி தான் அவர். இஸ்லாமியர்கள் ஒரு சில தலைவர்கள் அதை செய்ய முடியலை அப்படின்னா, அது பல்வேறு உடல்நல குறைவுகள் உபாதைகள் இருக்குது. சர்க்கரை நோய் இருக்கிறவங்க என்ன பண்ண முடியாது, இந்த மாதிரி விரதங்கள்லாம் கடைபிடிக்க முடியாது. இது இஸ்லாமியர்களே இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க. அவங்களுக்கு உடல் ஆற்றாமைகள் இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது நோய்கள் இருக்கிற போது அவங்களுமே விரதங்களை கடைபிடிக்கிறதில்ல. அது ஒரு இயல்பான ஒரு விஷயந்தான். அதை விட்டுவிட்டு எந்த தலைவர்களும் பண்ணாததை நாங்கள் பண்ணுறோம் அவங்க அப்படின்னு சொல்கிறாலாம். இதெல்லாம் இதனை ஏமாற்று பேர்வழிகள் தான். இந்த மாதிரி அரசியலை தமிழ்நாடு ரொம்ப காலமாக பார்த்துக்கிட்டு தான் இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு மாற்று அரசியல் வேணும், ஒரு மாற்று தலைவர் வேணும். இவங்க பண்ணுற அயோக்கியத்தனம், அந்த ஓட்டுக்காக இவங்க பண்ணுற அயோக்கியத்தனம்னா வேணாம், ஒரு நல்ல அரசியல் தலைவர் வேணும் அப்படிங்கிறதுக்கு தான் புதுசு புதுசாக வர எல்லாரையும் ஆதரிக்கிறாங்க மக்கள். ஆனால் புதுசு புதுசாக வர்றவங்களும் ஏற்கனவே பண்ணக்கூடிய அயோக்கியத்தனங்களை அப்படியே காப்பி அடித்து நானும் பதிலுக்கு பண்ணுவேன்னா அப்புறம் எதுக்கு நீங்கள் அவங்க பண்ணுறதை தான் நாங்கள் பண்ணுறோம், அவங்க செய்கிறது தான் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னா எதுக்கு அப்புறம் நீங்கள் எதுக்கு? அதுக்கு செய்கிறதுக்கு தான் அவங்க இருக்கிறாங்களே, அவங்கள்லேருந்து வித்தியாசப்பட்டு இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். அது மட்டும் இல்லாமல் உண்மையிலேயே விஜய்க்கு இஸ்லாமியர்கள் மேலே அக்கறை இருக்குதா?
என்னன்னு கேட்டாங்கன்னா, நேத்து வந்து இஃப்தார் நோன்புல வந்து பங்கேற்றாரு. குல்லா போட்டுக்கிட்டு வந்தாரு. என் நெஞ்சில் குடியிருக்கும் இஸ்லாமிய பெருமக்களேன்னு சொன்னாரு. அது போட்ட உடனே ஊன்னு எல்லாம் சத்தம் போட்டாங்க. அங்க இருக்கிற நெறைய பேருமே ரொம்ப கூச்சல்லாம் ஏற்பட்டாங்க. ஒரு நோன்பு நிகழ்ச்சியில எப்படி நடந்துக்கிறணும்? இஸ்லாமிய முறைப்படி இஸ்லாமியர்கள் ஒரு தொழுகையின் போது எவ்வளோ அமைதியா நடந்துக்கிறணும் அப்படிங்கிறது தெரியும். இப்ப அங்க வந்து சத்தம் போட்டவங்கலாம் வந்து உண்மையான இஸ்லாமியர்களா? இல்ல வந்து விஜய் வந்து வரவழைச்ச தொண்டர்களா? அப்படிங்கிறது தெரியல. அது இஸ்லாமியர்கள் போர்வையில விஜய் வந்து வரவழைச்சு இந்த மாரி சத்தம் போடுங்கன்னு சொன்னாங்களா? ஏன்னா, உண்மையான இஸ்லாமியர்கள் அங்க இருந்தாங்கன்னா, கண்டிப்பா விஜய் பேசுறதுக்கெல்லாம் வந்து சத்தம் போட மாட்டாங்க. ஒரு பாங்கு ஊதுறாங்க, ஒரு விஷயத்த வந்து அங்க பேசுறாங்க, மௌலானா பேசுறாரு அப்படின்னா, அங்க எப்படி இருப்பாங்க? எல்லாம் அமைதியா வந்து அவர் சொல்றத கேட்பாங்க, உள்வாங்குவாங்க. அதுதான் இஸ்லாம் மதத்தின் மேல நம்பிக்கை வைத்த அனைவருக்கும் உண்டான ஒரு வழிமுறை. இது வந்து நான் சொல்லல. நபிகள் நாயகத்திலருந்து இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்றவங்க சொல்லக்கூடிய விஷயம் தான். அப்ப விஜய் பேசுறத வந்து அங்க இருந்துகிட்டு சத்தம் போட்டாங்கன்னா, உண்மையிலேயே இஸ்லாமியர்கள் அங்க இருந்து சத்தம் போட்டாங்களா? அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தேகம் 1. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்லாமியர்கள் மீது வந்து விஜய்க்கு அவ்வளோ அக்கறை இருக்குதா? அப்படின்னா, இஸ்லாமியர்கள் இதுவரைக்கும் எத்தனையோ பிரச்சனைகள வந்து சந்திச்சுக்கிட்டே வராங்க இந்த நாட்ல. இதுவரைக்கும் விஜய் அவங்களுக்காண்டி கொடுத்த குரல் ஏதாவது இருக்குதா? ஒரு பிரச்சனைக்கு ஏதாவது இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா ஒரு குரல் குடுத்துருக்காரா? இல்ல ஏதாவது பேசியிருக்காரா? ஏதாவது கண்டனம் தெரிவிச்சிருக்காரா? ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்காரா? எதுவுமே இல்ல. சரி விடுங்க. இதெல்லாம் கூட பண்ணல. அரசியலுக்கு இப்ப தான் வந்திருக்காரு. போன வருஷம் கட்சிய தொடங்கிட்டாரு. 2வது வருஷத்துல வந்துருச்சு. முதல் வருடம் வந்து நடக்கிறம்போது, இதே இஃப்தார் விருந்து நடந்துச்சுல்ல. இதே வந்து ரம்ஜான் வந்துச்சு. இந்த நோன்பு காலம் வந்துச்சுல்ல. அப்போ இதே விஜய் எங்க போயிருந்தாரு? அப்ப இதே மாரி விஜய் இஃப்தார் நோன்புலாம் இந்த மாரி பிரம்மாண்டமா பண்ணாங்களா? என்ன பண்ணாரு விஜய்? அப்டின்னா, அதுக்கு எங்கேயுமே யார்ட்டயுமே பதில் இருக்காது. சரி 1. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இவரு வந்து துப்பாக்கி படத்துல வந்து என்ன பண்ணாரு, நடிச்சாரு. அதுல வந்து இஸ்லாமியர்கள் அம்ரும் தீவிரவாதிகள் மாரி ஒரு இது இருக்குது. வந்து பாகிஸ்தான்னா இது நம்மளுக்கு எதிரினா பாகிஸ்தான்னா இஸ்லாமியர்கள், இஸ்லாமியர்கள்னா தீவிரவாதிகள் அப்படிங்கிற மாரி ஒரு தொனிய கொண்டு வராரு அப்படின்னு பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகள் வந்து அந்த துப்பாக்கி படத்துக்கு கண்டனம் தெரிவிச்சாங்க. அப்ப வந்து ஒரு விளக்கம் கூட விஜய் குடுக்கல. ஒரு மன்னிப்பு கூட கேட்கல. மன்னிப்பு கூட விடுங்க. ஒரு விளக்கம் இந்த மாரி ஒரு கதை அம்சம் இது இப்படிதான் இருக்கணும், இப்படி அப்படின்னு ஒரு விளக்கம் கூட குடுக்கல. ஆனா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உருட்டல்வாதிகள், வாடகை வாயர்கள் என்ன பண்றாங்க? விஜய் மாரி ஒரு தலைவர் இல்ல. விஜய் தான் அடுத்து. விஜய் செய்யாதது இதுவரைக்கும் எந்த தலைவரும் செய்யல. விஜய் பார்த்தீங்கன்னா, அந்த இஃப்தார் நோன்புக்கு வந்தபோது பார்த்தீங்கன்னா, இது ஒரு கொடி கூட இல்ல. எங்கேயுமே இல்ல. இது எல்லாமே எதுக்கு? ஒரு செட்டப் தான். ஒரு இந்த மாரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு, இந்த வாடகை வாயர்கள வச்சு இந்த மாரி பேச வைக்கிறது. இதுதான் நோக்கம். இது வந்து எல்லாருக்குமே பச்சையா தெரியுது. விஜய்க்கு ஸ்கிரிப்ட் எழுதி குடுக்குறவங்க வேணா வந்து மக்கள் நீங்க சொல்றதெல்லாம் நம்பிக்கிடலாம் அப்படின்னு நெனைக்கலாம். ஆனா வந்து அப்படியெல்லாம் இல்ல. மக்கள் வந்து இன்னைக்கு ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் எந்த தலைவர்களும் செய்யாத ஒரு விஷயத்த கண்டிப்பா செஞ்சாரு. அதுல வந்து எந்த மாற்று கருத்துமே இல்ல. அது உண்மதான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பத்திரிக்கையாளர்கள வந்து ரொம்ப மோசமா கையாண்டது. அது வந்து இதுவரைக்கும் எந்த தலைவர்களும் இவ்வளோ கீழ்த்தரமா நடந்துக்கிட்டது இல்ல பத்திரிக்கையாளர்கள்ட்ட. ஏன்னா, ஒரு கூட்டத்தில கடந்துக்க வராரு. அத வந்து நீங்க வந்து யாருக்கும் சொல்லாம போனீங்க அப்டின்னா, அது எந்த பத்திரிக்கையாளரும் வரப்போறதில்ல, யாருக்கும் தெரிய போறதில்ல. நீங்க வந்து ஒரு அரசியல் இதுக்காகத்தான், ஓட்டு வாங்குறதுக்காகத்தான் இந்த மாரி ஒரு நிகழ்ச்சிய ஏற்பாடு பண்றீங்க. ஒரு இடத்துக்கு போறீங்க. அப்போ வந்து அத வந்து இப்ப செய்திய சேகரிக்க பத்திரிக்கையாளர் வரத்தான் செய்வாங்க. இப்ப அந்த பத்திரிக்கையாளர்கள பவுன்சர்கள வச்சு ரொம்ப கீழ்த்தரமா அடிச்சு இழுக்கிறது, சட்டைய புடிச்சு இழுக்கிற காட்சியெல்லாம் பார்த்தோம் நம்ம, அந்த வீடியோல. அப்ப இதுவரைக்கும் எந்த தலைவர்கள் இந்த மாரி கீழ்த்தரமா பத்திரிக்கையாளர்ட்ட நடந்துக்கிட்டாங்க? ஊடக வெளிச்சம் வந்து உங்களுக்கு வேணும். விஜய்க்கு வந்து ஊடக வெளிச்சம் வேணும். ஆனா ஊடகவியலாளர்கள் வேணாம் அப்டின்னா, இது வந்து எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். ஊடகவியலாளர்கள் இல்லாம, ஊடக வெளிச்சம் மட்டும் எப்படி கிடைக்கும்? இந்த வாடக வாயன்கள வச்சு பேசுறது தான் உங்களுக்கு வந்து அது மட்டும் போதும் அப்படின்னு நெனச்சுக்கிறீங்களா? என்னன்னு தெரியல இது. என்ன? இது மட்டும் இல்ல. இந்த நிகழ்ச்சியில மட்டும் தான் பத்திரிக்கையாளர்ட்ட மோசமா நடந்துக்கிட்டாங்களா? அப்படின்னு பார்த்தா இல்ல. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி இதே மாரி தான் ஒரு நிகழ்ச்சிய வந்து விஜய் நடத்துறாரு. அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட 2ஆம் ஆண்டு விழா தொடக்கம். 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவுல அதே மாரி தான். ஒரு பத்திரிக்கையாளர் வந்து அவங்க பவுன்சலர் தாக்குனதுல அவருக்கு வந்து கையெல்லாம் வந்து இதாயிருச்சு. காயம்பட்டு இந்த மாரி ஒரு பிரச்சனை நடந்துச்சு. இந்த மாரி தொடர்ச்சியா
விஜய் வந்து குண்டர்கள் வச்சு, பவுன்சர்கள் வந்து இந்த குண்டர்கள வச்சு, பத்திரிக்கையாளர்கள வந்து மேல வந்து ரொம்ப கடுமையான தாக்குதல்கள தொடர்ச்சியா நடத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஷயத்த இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல இருக்கிற எந்த அரசியல்வாதியும் செய்யல. அத வந்து விஜய் மட்டும் தான் செய்றாரு. அந்த பெருமை வந்து கண்டிப்பா விஜய்க்கு மட்டும் தான். வேற யாருக்குமே இந்த பெருமை வந்து போய் சேராது. சரியா? அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்த நம்ம வந்து உண்மையிலேயே விஜய் வந்து நேத்து பண்ண ஒரு விஷயத்துல நம்ம கண்டிப்பா அவர வந்து வாழ்த்தணும். என்ன அப்டின்னா, இதுவரைக்கும் பனையூர் பண்ணையாரா இருந்தாரு. அதாவது வந்து அ புயல்ல பாதிக்கப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, இல்ல தேர்வில் வெற்றி பெற்றவங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் பனையூர்ல அவர் நடத்துற இடத்துக்கு தான் வந்து என்ன பண்ணணும், நிவாரணப் பொருட்களா இருந்தாலும் சரி, பரிசு பொருட்களா இருந்தாலும் சரி, விருதா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் வந்து வாங்கிட்டு போணும். அவரு அந்த பனையூர விட்டு கிராஸ் பண்ண மாட்டாரு. இந்த கோட்ட தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன் அப்படிங்கிற மாரி, பனையூர்லயே அவர் வந்து எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தவரு. இத வந்து எப்படி ஒய்எம்சிஏ மைதானத்துக்கு கொண்டு செய்யறதுக்கு மனசு வந்துச்சுங்கிறது தெரியல. அதுக்கு வந்து நம்ம கண்டிப்பா சரி இப்பவாவது பனையூர கொஞ்சம் தாண்டி, கொஞ்சம் வெளியிலயும் போயிட்டு சில நிகழ்ச்சிகள பண்ணணும் அப்படின்னு நெனச்சாருல்ல, அதுக்கு வந்து நம்ம கண்டிப்பா வந்து சந்தோஷப்படணும். அதுக்காக விஜய வந்து வாழ்த்தி தான் ஆகணும். அது மட்டும் இல்லாம, இப்படியெல்லாம் இது பண்ணி இஸ்லாமியர்கள வந்து கவர்ந்து, இப்படியெல்லாம் வாக்கு வாங்கிற முடியுமா? அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா, விஜய பத்தி நல்லாவே தெரியும். துப்பாக்கி விவகாரத்துல இருந்து பல்வேறு விவகாரங்கள் இருக்குது விஜய் மேல. இதே இஸ்லாமிய அமைப்புகள் குற்றஞ்சாட்டுன பல விவகாரங்கள் இருக்குது. அந்த விவகாரங்களுக்கெல்லாம் வந்து விஜய் வந்து என்ன ரியாக்ட் பண்ணாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எந்த ஒரு இதுவுமே குடுக்கல. எனக்கென்ன அமைதியா இருப்பாரு, அவ்வளோதான். இப்ப அரசியலுக்கு வந்து மட்டும் என்ன பண்ணிற போறாரு? இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த தமிழக வெற்றிக் கழகத்தோட 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவுல பேசுறம்போது, எந்த கட்சியோட இதையுமே பேர கூட சொல்றதுக்கு பயப்படுறாரு. இவர் வந்து எப்படி ஒரு ஆணித்தனமான ஒரு அரசியலு, இவங்கள தான் நான் லிட்டரலா எதிர்க்க போறேன். இந்த கட்சி பேரு அப்படின்னு. திமுகனா அதிமுகவ சொல்லுவாங்க, அதிமுக திமுகவ சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து திமுக வந்து பாஜகவ வந்து வலுவா எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த திராவிட கட்சிகள், இந்த தேசிய கட்சிகள் எல்லாத்தையும் ரொம்ப வலுவா சீமான் வந்து எதிர்த்துக்கிட்டு இருக்காரு. இப்படி ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் பார்த்தீங்கன்னா, தங்கள் எதிரி யாரு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கூட 2, 3 நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? திமுக தான் எங்கள் எதிரி அப்படின்னு சொன்னாரு. அதேமாரி அண்ணாமலையும் வந்து என்ன சொன்னாரு? திமுக தான் எங்க எதிரி. அதேமாரி திமுக என்ன சொல்றாங்க? பாஜக தான் எங்களுக்கு எதிரி அப்படிங்கிறாங்க. இங்க சீமான் என்ன சொல்றாரு? திராவிட கட்சிகள் எங்க எதிரி அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் என்ன பண்றாங்கன்னா, திராவிட கட்சிகள் திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் இப்படின்னு ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் தங்கள் வந்து தெளிவா வந்து சொல்றாங்க. ஆனா விஜய் வந்து இப்போ வரைக்கும் அந்த கட்சி பேரை சொல்றதுக்கு தன்னோட எதிரி யாரு? யாருக்கு எதிரா வந்து மாற்று அரசியல் பண்ண போறேன் அப்படிங்கிறத கூட சொல்றதுக்கு துணிவு இல்லாத ஒரு தைரியம் இல்லாத ஒரு நபரா தான் இன்னைக்கு வரைக்கும் அறியப்படுகிறார். ஒண்ணும் இல்ல. இந்த அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்து இது பண்ணாரு. வந்து என்னன்னா பார்ட்டி ஒண்ணு தொடங்கட்டுமா? கேம்பெயின தான் தொடங்கட்டுமா? அப்படிங்கிற மாரி ஒரு பாட்டு. அதுல உடனே வந்து இன்னொரு நடிகர் வந்து கேட்பாரு வந்து என்ன சொன்ன? அப்படின்னோனே, இல்லப்பா பார்ட்டி தானே ஷாம்பெயின் பாட்டில தொறக்க. ஏன் கேம்பெயின தொடங்குனேன்னு சொல்ல வேண்டியதுதானே? அத சொல்றது கூட தைரியம் இல்ல. ஏன் அப்படின்னா, அத அப்படி சொன்னோம்னா அந்த படம் முடங்கிருமோ? அப்படின்னு ஒரு இது. அப்படி சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கிற ஆளு எதுக்கு அரசியலுக்கு வரணும்? அரசியலுக்கு வரணும் அப்படின்னா, அந்த இதெல்லாம் எதிர்கொண்டு தான் ஆகணும். சரி கேம்பெயின்னே சொல்றேன், கட்சி தொடங்குறேன்னு சொன்னேன். ஆமா அதத்தான் சொன்னேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதுதானே? ஸோ படத்துல கூட அது சொல்றதுக்கு தைரியம் இல்லாதவரு, நேர்ல கூட வந்து 2ஆம் ஆண்டு விழாவுல அடியெடுத்து வச்சும், தன்னோட எதிரி யாரு அப்படின்னு அந்த எதிர்க்கட்சிகளோட பேர சொல்ற தயங்குற ஒரு விஜய் தான், ஒரு மாற்று அரசியல் குடுக்க போறாரா? அப்படிங்கிறது, நம்ம முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய கேள்விக்குறி. அதுக்கு வந்து விஜயோ, இல்ல விஜயை சேர்ந்தவங்களோ என்ன பதில் சொல்லப் போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம். என்ன நடக்கும்? மக்கள் வந்து விஜயோட அரசியல ஏத்துக்குருவாங்களா? அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். 2026 சட்டமன்ற தேர்தல் வருது. அப்போ வந்து பிரசாந்த் கிஷோர் சொன்ன மாரி வந்து 10% வாக்கு, 15% வாக்கு, 20% வாக்கு வாங்க போறாரா? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மக்கள் கையில தான் இருக்குது. பார்க்கலாம். விஜய் வந்து இன்னும் மக்கள எப்படி நெனச்சுக்கிட்டு இருக்காரு? மக்கள் வந்து விஜய எப்படி பார்க்குறாங்க? அப்படிங்கிறது இந்த தேர்தல் முடிவுகள்ல கண்டிப்பா தெரிய வரும். அதுவரைக்கும் நம்ம பொறுத்திருப்போம். நன்றி.